வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 12. ஜெய்சங்கரின் பதிலில் ஒரு கணம் வெகுண்ட மிருதன் பின் மெல்ல அவனிடம் நிமிர்ந்து நக்கலாக சிரித்தான். சோ அவ அதனாலதான் என்கிட்ட வர தயங்கினா, ரைட் என்றவன் மெருனாவிடம் திரும்பி, என்ன மேடம் அப்படியா என கேலியாக புருவங்களை உயர்த்தினான். வார்த்தைகளில் மோதிக்கொள்ளும் இருவரையும் பார்த்து அவள் திகைத்து நிற்க, சொல்லுங்க மேடம், இந்த அரசியல்வாதியை கண்டுதான் நீங்க பயந்தீங்களா என்றான் அவனும் இடைவிடாமல். நோ மித்து, இல்ல, உன்கிட்ட என்னைக்கும் அந்த மாதிரி தயக்கங்கள் எனக்கு வந்ததே இல்ல என்றவள் தலையசைத்து மறுக்க, போரித்த மிருதன் ஜெய்யை திருப்பி மிதப்பாக ஒரு பார்வை பார்த்தான். ஜெய்சங்கர் இருவரையும் அமைதியாக பார்த்தவன், மிரு, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் என்றான் அவளிடம். அவள் திரும்பி தன் அருகில் நின்றிருந்தவனை பார்க்க, போய் பேசிட்டு வா, நான் அதுக்குள்ள நம்ம ரிசார்ட்டை புக் பண்ணி வைக்கிறேன் எனவும் ஜெயின் விழிகள் செந்தணலை பூசிக்கொண்டது. இவனோ நமட்டு சிரிப்புடன் தன்னுடைய அலைபேசியில் மூழ்க மெருனாவின் கைப்பற்றி இழுத்துக்கொண்டு அவனுக்கு காது கேளாத தூரம் சென்றான் ஜெய்சங்கர். என்ன சிரணி என்றான் கோபமாக. அண்ணா என்றவள் விழிக்க, என் அலுப்புடன் முன்னேற்ற கேசத்தை அழுந்த கோதியவன் அவளிடம் ஒரு முடிவோடு நிமிர்ந்தான். முதல்ல உன்கிட்ட சாரி சொல்லணும் என்றவன் ஆரம்பிக்க, இல்லண்ணா எனக்கு புரியுது என்றாள் மெருனா வேகமாக. அவன் கண்களை சுருக்க, ஆக்சுவலி நீங்க என் மேல இப்படி அக்கறை கொண்டு வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான் என மலர்ந்து சிரித்தாள். மெல்ல நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டவன், அப்போ இந்த அண்ணன் அக்கறையோட சொல்ற மத்த விஷயங்களையும் நீ கொஞ்சம் சரியா காதுல போட்டுக்கோ என கராராக ஆரம்பித்தான் ஜெய். என்னன்னா என்றாள் தயக்கத்துடன். இங்க பாரு மெரினா, உண்மையில இந்த மாதிரி அடுத்தவங்களோட தனிப்பட்ட விவகாரங்கள்ல அவ்வளவு சீக்கிரத்துல நான் தலையிட மாட்டேன். உன் அண்ணி அப்படி இல்ல. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உன் பெற்றோரோட உனக்கு ஏதோ மனஸ்தாபம், நம்ம பேசி சரி பண்ணலாம், அவ அம்மாவை பார்த்தா கஷ்டமா இருக்கு, அது இதுன்னு ஏதேதோ உளர்னா. நான் தான் உன்கிட்ட தேவையில்லாம எதுவும் பேசி சங்கடப்படுத்த கூடாதுன்னு அவளை நிறுத்தி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அதையும் மீறி உன்னை ஃபாலோ பண்ணி வந்தனா உன்னுடைய பாதுகாப்பு விஷயத்துல தயக்கம் காட்ட எனக்கு தைரியம் இல்ல. ஏன்னா நீ சந்திக்க வந்த மனிதனை பத்தி எனக்கு எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் இல்லாததுனாலதான் இத்தனை தூரம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலண்ணா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல. அதே போலதான் மெத்துவும், அவன் ரொம்ப நல்லவன் வேகமாக இடையிட்டவன். நம்ம சேனல்லையே அவனை பத்தி, சாரி, சின்ன வயசு அவர் செய்யற அடாவடி செயல்கள் எல்லாம் சேர்ந்து சட்டுன்னு ஒருமையில வந்துருச்சு என்று நெற்றியை தேய்த்து கொண்டான். பரவாயில்ல, அவன் என்னை விட 6 மாசம்தான் பெரியவ, நானே அப்படித்தான் பேசுறேன். நீ பேசலாம், அவர் உன் ஃப்ரெண்டு, நான் அவர் பதவிக்குரிய மரியாதையை கொடுத்துதானே ஆகணும். அவள் அமைதியாக பார்க்க, சரி விஷயத்துக்கு வருவோம். மிருத்தஞ்சயன் இத்தனை தூரம் வளர்ந்து நிக்கிறது சில பல சட்டத்துக்கு புறமான இல்லீகல் நடவடிக்கைகள் மூலமாதான். அப்படிப்பட்ட ஆளை நம்பி நீ என்ன கூலா ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்க? இது உனக்கு நல்லதா படுதா என்று கேட்கவும் மெருனாவிற்கு தன் நிலைமையை அவனிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. இந்த மாதிரி திருமணமாகாத ஆணும் பெண்ணோ நண்பர்களே ஆனாலும் இப்படி தனியா ட்ரிப்பு கிளம்பி போறதெல்லாம் நம்முடைய மிடில் கிளாஸ்க்கு எப்போதுமே ஒத்து வராது. அப்பர் கிளாஸ் எதை பத்தியும் கவலைப்படாம தூக்கி எரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்முடைய கல்ச்சர் அது கிடையாது. நாளை பின்ன எந்த ஒரு பிரச்சனையையும் நாம தான் சந்திக்கணும். நீ செய்யற வேலைகளை வச்சு உன்னை ரொம்பவே மெச்சூர்டான பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய அறிவுரை, எச்சரிக்கை எல்லாமே மத்தவங்களுக்கு தான், எனக்கு இல்லன்ற மாதிரி நீ இப்படி விட்டல் பூச்சியா மாற துடிக்கிறியே, எனக்கு ஒண்ணும் புரியல என்க இவளோ வேகமாக அதை மறுத்தாள். இல்லனா அதெல்லாம் மித்த பாத்துக்குவான், ஒன்னும் பிரச்சனை வராது என்பவளை அயர்வுடன் பார்த்த ஜெய், அவரெல்லாம் பாத்துக்கு வராமா, இதுல உனக்குதான் பாதிப்புகள் அதிகங்கிற, புரியலையா உனக்கு என்றான் பொறுமையாக. மெருனா மௌனமாக நிற்க, உனக்கு இன்னும் எப்படி சொல்றது, ஒரு அரசியல்வாதியோட நீ இப்படி சுற்றுலா போறது கொஞ்சம் வெளியே கசிஞ்சாலும் மீடியா முழுசும் நாளைக்கு ஒன்ன
அவருடைய இல்லீகல். கொஞ்சம் புரிஞ்சுக்கோயே என்றான் ஜெய் கவலையுடன். இவள் திகைப்புடன் அவனை பார்க்க, இதத்தான் இவ்வளவு நேரமா உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண. உன் மேல அசிங்கமா ஒரு முத்திர குத்திருவாங்க என்றதும் மிருவின் முகம் சிவந்து போனது. பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேற, இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமையே வேற எனவும் இவள் மனது இன்னமும் உள்ளுக்குள் துவண்டு சுருண்டது. மெரினா சோகமாகி விட்டத்தை வருத்தத்துடன் பார்த்த ஜெய், உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதை நான் சொல்லல மிரு எனவும் இவள் ஆமோதிப்பதாக தலையசைத்தாள். சிறிய நெடுமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு, நான் ட்ரிப்பு வேணான்னு மெத்துக்கிட்ட சொல்லிடுறேனா என்றாள் மெல்லிய குரலில். சரி, எதையும் தெளிவா யோசிச்சு முடிவு பண்ண. நான் கிளம்புறேன். அவர் உன்னை டிராப் பண்ணிடுவார் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே என அவள் மறுக்க ஜெய் மிருதனிடம் விடை பெற சென்றான். ஓகே சார், நான் கிளம்புறேன். நீங்க ஓ ஜெய்சங்கர், அது ஒன்னும் அலுவல் ரீதியான சந்திப்பு இல்ல. நீங்க ஜஸ்ட் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம் என்று புன்னகைத்தான் அவன். இவன் அதற்கு பதில் அளிக்காமல் ஒரு சின்ன தயக்கத்தின் பின்னே மிருவை திரும்பி பார்க்க, என்ன அவளை ரொம்பவும் குழப்பி விட்டுட்டீங்களா நீங்க? ரொம்ப டல் அடிக்கிறா என்று அவள் முகத்தை ஆராய்ந்தவாறே பொன்முறுவலுடன் கேட்டான் மிருதன். ஜெய் இதற்கு என்ன பதில் சொல்வது என தடுமாற அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக அருகில் வந்து நின்றாள். ஓய், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, கிளம்பலாமா? என்ன வீட்டுல டிராப் பண்ணிடு. டிராப் பண்ணவா? அப்போ ட்ரிப்பு என்றான் அவன் கேள்வியாக. வேண்டாம். ஓ, இதத்தான் சார் இவ்வளவு நேரமா பிரைன் வாஷ் பண்ணாரா என்றான் மிருதன் ஏளனமாக. ஜெய் எதையோ சொல்ல வர, அதனால நம்ம நாட்டுல மீடியா பேசுற பொருளையே ஞாபகப்படுத்தினாரு என்றாள் மிருண்டாளினி வேகமாக. பாருடா, இத நீங்களே ஒப்புத்துக்கிறீங்களா? அவன் கேலியை ரசிக்காமல், ஓகே டேக் கேர் மிருனா என ஜெய்சங்கர் விலகி நடக்க, ஒரு நிமிஷம் என்று அவனை தடுத்து நிறுத்தினான் மிருதன். தன்னை நெற்றி சுருங்க பார்த்தவனை நெருங்கியவன், இது உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லதான். ஆனா இவ மேல அக்கறை வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கான மரியாதையா உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லிடணும்னு தோணுது என்றான் புன்னகையுடன். ஜெயின் பார்வை மிருனாவை தொட்டு மீண்டு விட்டு மிருதனிடம் திரும்ப, நாங்க 2 பேரும் வெக்கேஷன் ட்ரிப் கிளம்புறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதை யார் தடுத்தாலும் சரி, உறுதியா கிளம்பத்தான் போறோம் என்றதும் ஜெய் அதிர்ச்சியுடன் பார்க்க பெண்ணவளும் திகைத்துதான் போனாள். மித்து யா என்று அவளிடம் சிரிப்புடன் திரும்பினான் அவன். நான் தான் வேண்டான்னு சொன்னனே என்றாள் அவள் தடுமாற்றத்துடன். ஆனா நீதான பேபி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலான்னு சொன்ன. அது அப்போ ஏதோ அப்செட். ஓஹோ, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சா? முகத்தில் சிறிது மலர்ச்சியின்றி தன்னை அயர்வுடன் பார்த்தவளை கனிவுடன் தன் அருகில் இழுத்துக் கொண்டவன் ஜெயிடம் திரும்பி, இன்னும் 15 டேஸ்ல எங்களோட கல்யாணம் முடிச்சுதான் நாங்க வெக்கேஷன் கிளம்புறோம் என்கிற விவரத்தை அப்பொழுதுதான் தெளிவாக சொன்னவன் சட்டென்று நகைத்து, ஹோ சாரி, அது வெக்கேஷன் சொல்ல முடியாதுல என்று கண்களை வேறு சிமிட்டினான். மிருதன் கொடுத்த அடுத்தடுத்த அதிர்ச்சியில் இருவரும் பேச்சிழந்து நிற்க, என்ன ஜெய்சங்கர், எங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டீங்களா என்று சலுகையுடன் கேட்டான் அரசியல்வாதி. அவனோ குழப்பத்துடன் மெரினாவின் முகம் பார்த்துவிட்டு இன்னமும் தயக்கத்துடன் தான் நின்றான். ஏ, நீ செய்யற குளறுபடியில கேட்டா கூட உன் பாஸ் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்றார் பாரு என்று குறையாக அழுத்தபடி தன்னவளை சீண்டினான் மிருதன். அவளோ, என்ன திடீர்னு என்றாள் காற்றாகி போன குரலில். திடீர்னா? 11 வருஷத்துக்கு முன்னாடியே இத சொல்லிட்டேனமானா? அது அப்போ அம்மா அம்மா போட்ட சண்டைக்கு பதிலடியா தானே சொன்ன. பதிலடினாலும் உறுதியா தானே சொன்ன. அவனுடைய ஆழ்ந்த பார்வையும் அழுத்தமான பதிலும் அவளுக்கு விழிகளில் நீரை உற்பத்தி செய்ய, என்றபடி அவளை தன் மீது ஆறுதலாக சாய்த்து கொண்டவன், சரி பாஸ், இவள்கிட்ட நான் நிறைய பேசணும், மீண்டும் சந்திப்போம் என்று ஜெயிடம் கையை நீட்டினான். அவனும் சுதாரித்து ஷூர் என்று அவன் கையை பற்றி குலுக்கியவன்,
அண்ட் கங்க்ராட்ஸ் என சின்ன தடுமாற்றத்தின் பின்னே அவனை வாழ்த்தினான். ஓ தேங்க்யூ என அவன் பெரிதாக புன்னகைக்க மெருவிடம் கங்க்ராட்ஸ்மா என்றவன் அதற்கு மேல் நொடியும் தாமதிக்காது விறுவிறுவென்று தன் வண்டியை நோக்கி நடந்து விட்டான். இத்தனை நேரம் அவர்களின் தனிமைக்கு இடைஞ்சலாக நின்றிருந்ததே அவனுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடமாக போய்விட்டது. ஓய், நாமளும் கிளம்பலாமா? சட்டென்று கண்களை இருட்டி கொண்டு வர, மித்து எனக்கு என்னவோ பண்ணுது என்றவாறு அவனின் டிஷர்ட்டை இறுக பிடித்த மிருணாளினி அடுத்த நொடி அப்படியே மயங்கி சரிந்தாள். ஏய் மின்னு என அவளை வேகமாக தாங்கி பிடித்தவன் காரின் பின் சீட்டில் படுக்க வைத்து கன்னத்தை தட்டினான். மிருணா, மிருணா, இங்க பாரு. உடல் முழுவதும் குப்பென்று கிளம்பிய வியர்வையில் நனைய துவங்கியவளின் கரத்தை பதற்றத்துடன் பற்றி அவளின் நாடி துடிப்பை ஆராய்ந்தவன் அதில் தெரிந்த சீரற்ற நிலைமையில் கவலையுற்று விரைந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து புயலென காரை கிளப்பினான். அடுத்த 5 நிமிடங்களில் மருத்துவர் முன்பிருந்தனர். மருத்துவரின் பரிசோதனைக்கு பிறகு சட்டென்று உண்டான அதிக மன உளைச்சலினால் வந்த மயக்கம்தான் அது, வேறு ஒன்றுமில்லை என்ற வார்த்தைகளை கேட்ட பிறகே சிறிது நிம்மதியடைந்தான் அவன். அங்கேயே கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டும் என அவளை அறை ஒன்றிற்கு மாற்றிவிட்டு அவள் கண் விழிப்பதற்காக காத்திருக்க ஆரம்பித்தான் மிருத்யுஞ்சயன். கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு அலைகள் வந்து மோதும் கடலின் கரையோரம் நின்றிருந்த ஜெய்சங்கருக்கு உள்ளம் ஒரு நிலையில் இல்லை. இத்தனை வருடங்களாக தான் பார்த்து பழகி வரும் நேர்மையே உருவாக கொண்ட மிருணாவிற்கும் தனக்கு சாதகமாக அரசியலில் உள்ள அத்தனை தந்திரங்களையும் கரைத்து குடித்தவனாக எதற்கும் துணிந்தவனாக திமிராக நிற்கும் மிருதனுக்கும் எப்படி திருமண வாழ்க்கை ஒத்துப்போகும் என்று பெரிய கவலை தோன்றியது. இவனின் முன்னால் அவர்கள் அரைகுறையாக பேசியதை வைத்து பார்த்தால் இருவருக்கும் ஆழ்ந்த நட்பு இருக்கிறது போலிருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பும் இத்தனை வருட பிரிவுமே எதனையும் யோசிக்காது இப்படி ஒரு முடிவை பட்டென்று எடுக்க தோன்றுகிறது. அவன் சிந்தனையை கலைக்கும் விதமாக அலைபேசி ஒலி எழுப்ப சட்டை பையிலிருந்து எடுத்தவன் அதில் ஒளிர்ந்த புது எண்ணை யோசனையோடு பார்வையிட்டபடி இணைப்பை ஏற்றான். ஹலோ, ஜெய்சங்கர் சாரா? எஸ் சார், நான் மிருவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க அங்கிள் எனும் பொழுதே அவர் அடுத்து கேட்க போகும் விஷயம் புரிய நெற்றியை தேய்த்தான். இல்ல, மணி 8 ஆயிடுச்சு, மிருனா இன்னும் வீட்டுக்கு வரல, இன்னைக்கு வேலை அதிகமோ? இவட்ட என்ன சொல்றது சார்? என்றவன் அவருக்கும் விஷயம் தெரிவது நல்லதுதான் என முடிவெடுத்து உண்மையை கூறிவிட்டான். மிருனா மிருத்யுஞ்சயனோட வெளியே போயிருக்கா. என்ன? யாரோட என்று அவர் திகைப்புடன் கேட்க இவன் திரும்பவும் பதில் கூறினான். நீங்க சொல்றது எம்எல்ஏ மிருத்யுஞ்சயனையா என குரலில் ஒருவித தவிப்புடன் கேட்டார் திருமூர்த்தி. ஆமா. சில நொடிகள் மௌனத்தின் பின்னே ஓகே தேங்க்ஸ் சார் என்று இணைப்பை துண்டிக்க முயன்றவரை வேகமாக தடுத்தவன், நான் உங்களை மீட் பண்ணுமே, வீட்டுக்கு வரலாமா என்றான். அடுத்த 20 நிமிடங்களில் அவர் முன்னே இருந்தவன் மாலையில் நடந்தது அனைத்தையும் விவரமாக கூறிவிட்டு அவர் முகம் பார்த்தான். தன்னை போலவே அவளின் பெற்றோரும் செய்தி கேட்டு கவலை கொள்ள போகிறார்கள் என்றவனின் எண்ணத்தை பொய்ப்பிக்கும் விதமாக இருவரின் முகமும் ஒரு சேர மலர்ந்து கிடந்தது. நீங்க உண்மைதான் சொல்றீங்களா? இன்னும் 2 வாரத்துல கல்யாணம்னு அவரே உங்ககிட்ட சொன்னாரா என ஆவலுடன் வினவினார் துளசி. ஆமோதிப்பதாக தலையசைத்தவன் சின்ன தயக்கத்திற்கு பிறகு, உங்களுக்கு இதுல சம்மதமா என்றான் மெதுவாக. ஓ கண்டிப்பா, மெருனா இத்தனை வருஷங்களா எங்களை ஒதுக்கி வச்சு வாழ்றதே அவருக்காக தானே என்றார் துளசி கண்களில் வழிந்த நீரை துடைத்தபடி. ஜெய்க்கு அதற்கு மேல் தான் என்ன சொல்வது என்று புரியவில்லை. சரி, அப்ப நான் கிளம்புறேன் என அவன் எழுந்து கொள்ள மூர்த்தியும் துளசியும் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டனர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.